வணக்கம் டிஎன்பிசி வெற்றியாளர்களே. டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4ல் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மண்டலத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 3:2 எனில் பின்வருவனற்றுள் எது உண்மையான எண்ணிக்கையில் உள்ள நபர்களை குறிக்கின்றது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் ஈஸியாக புரிஞ்சுக்கிறேன். ஒரு மன்றம் அதில் மாணவிகளுடைய ரேஷியோ 3:2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே கொடுத்துக்கிற ஆன்சரில் உண்மையான எண்ணிக்கை உள்ள நபர்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஷின் பார்க்குறது தான் உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிள் தாங்க. என்னென்னா கொடுத்துக்கிற ரேஷியோ பாருங்கள் 3:2. ஸோ அப்போ அதுக்கான விட என்னவா இருக்குன்னாக்கா அதனுடைய ரேஷியோவோட ஆட் பண்ணால் அதனுடைய மடங்காக தான் இருக்கும். ஆட் பண்ணால் என்ன வரும் 5. அப்போ இங்கே 5ஓட மடங்கு என்னவாக இருக்கும் பாருங்கள். 4 ஆப்ஷனில் இதுதான் இருக்கும், நம்மளுக்கு டி தான் இருக்கும். அப்போ அதனுடைய உண்மையான எண்ணிக்கையான நபர் வந்து எதை குறிக்குனாக்கா ஆப்ஷன் டி 25 அதனுடைய 5ஓட மடங்காக தான் குறிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃபைனல் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்னால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.